தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி பைத்தன் ப்ரோக்ராமிங்கை பயன்படுத்தி வெப் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிற அந்த ஃப்ரேம் ஒர்க் பேர் ஃப்ளாஸ்க் அப்படிம்போம். இது ஒரு மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க், ரொம்ப எளிமையான ஒன்று. பைத்தன் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே 2 விதமான ஃப்ரேம் ஒர்க்கு தான் தேர்ந்தெடுப்பாங்க வெப் டெவலப்மெண்ட்டுக்காக. ஒன்று ஜாங்கோ, இன்னொன்று ஃப்ளாஸ்க். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டான பைத்தன் யூஸராக இருந்தீங்கன்னா ஜாங்கோ ப்ரிஃபர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பீனர் லெவலில் இருக்கீங்க, இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்க்கை வச்சு ரொம்ப எளிமையாக நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். வரும் பதிவுகள்லையும் நம்ம எப்படி இந்த ஃப்ளாஸ்க்கை முழுமையாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவில் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணி நீங்கள் 2 விஷயத்தை முதல்ல செக் பண்ணணும். ஒன்று பைத்தன் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா. நீங்கள் பைத்தன் 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா பைத்தன் இருக்குன்னு அர்த்தம். இது நீங்கள் விண்டோஸ் மேக்லேயும் இதே மாதிரி கமெண்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிப் 3ன்னு நீங்கள் டைப் பண்ண உடனே அதுக்கான ஒரு அவுட்புட்டும் வரணும். இது 2 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃப்ளாஸ்க் டெவலப்மெண்ட்டுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். இது போக இன்னொரு ஆப்ஷனல் ரிக்குயர்மெண்ட் இருக்குது. அது நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பேர் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்னோடதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி பைத்தனில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கே கார்டு கொடுக்குறேன். என்னோடய பதிவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு ஆப்ஷனல் தான், இது கட்டாயம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி பைத்தனையும் பிப்பையும் நீங்கள் செக் பண்ணிட்ட பிறகு நம்ம பயன்படுத்தக்கூடிய எடிட்டர் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட். அதில் ஒரு சின்ன ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் PyWS அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பைத்தன் இன்டர்பிரேட்டர் அந்த இடது பக்கத்தில் கீழே நீங்கள் பார்க்கலாம். 3.8.5ன்னு சொல்லி ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த எடிட்டரை நீங்கள் பைத்தனுக்கு ஏற்றது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். இங்கே எக்ஸ்டென்ஷனில் போய் நீங்கள் பைத்தன் டைப் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நீங்கள் ஃப்ளாஸ்க்குன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா HWனா ஹலோ வேர்ல்டு, ரவுட்னா அந்த மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கெட் போஸ்ட், அது 2 இருக்கக்கூடிய ரவுட் அப்படிங்கிறதையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ்க்காக தான் இது. இப்போ நான் ஒரு demo.py அப்படிங்கிற ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சின்ன ஃப்ளாஸ்க் ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண நான் விரும்புகிறேன். நான் எடிட்டர் விண்டோவில் HWன்னு டைப் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், அந்த கோடு வந்துருச்சு. இந்த கோடை நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இங்கே ஃப்ளாஸ்க் லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சின்ன மெத்தட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மெயின் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த பைத்தன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரூட் URL கால் ஆகும் பொழுது நம்ம ரூட் URL அப்படின்னு சொன்னோம்னா https://127.0.0.1 லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறத நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த URL நீங்கள் வெப் ப்ரௌசரில் கால் பண்ணும் பொழுது இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ரிட்டன் ஆகும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட பயன்பாடு. இப்போ நீங்கள் இதை ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனாக ரன் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் பைத்தன் ஃபைல் இன் டெர்மினல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே அந்த பர்டிகுலர் ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் ரன்னிங் ஆன் அப்படின்னு போட்டு காட்டுது. உங்களுக்கு தெளிவாக தெரியும். 127.0.0.1:5000ங்கிற போர்ட். இப்போ இந்த ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக டெவலப்மெண்ட் அந்த சர்வர் கொடுத்துருப்பாங்க. இங்கேயே கிளியராக நீங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் டெவலப்மெண்ட் சர்வர். இதை நீங்கள் ப்ரொடக்ஷனில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷனில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அப்பாச்சி, என்ஜின்எக்ஸ் இந்த மாதிரியான அட்வான்ஸ் சர்வர்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய சர்வரையும் யூஸ் பண்ணிக்கலாம், எளிமையாக கோடு எழுதிக்கலாம். வரும் பதிவுகளில் எப்படி இந்த டிஃப்ரெண்ட் ரவுட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த URL நான் கிளிக் பண்ண உடனே 127.0.0.1:5000 போட்டால் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது ரொம்ப எளிமையாக இருக்குது இல்லைங்களா. இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்ன, பைத்தன் 3 அப்படிங்கிற இன்டர்பிரேட்டர் வேணும். அது இல்லைன்னா நீங்கள் python.orgல போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ubuntu மேக் OSல அது டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிப் அப்படிங்கிற பைத்தன் அந்த லைப்ரரி இன்ஸ்டாலர் உங்களுக்கு தேவைப்படும். அது போக வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மல் அந்த குளோபல் பைத்தன்லேயே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் ரொம்ப எளிமையான ஒரு ஃப்ரீ எடிட்டர். அதில் பைத்தன் மற்றும் அந்த ஃப்ளாஷ் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி
இந்த மாதிரி எளிமையாக ஹலோ வேர்ல்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் சர்வரை வச்சே ரன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டர்லையும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக கொடுங்க. நன்றி.